வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் தான் பார்க்க போகிறோம். இந்த தியரம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இந்த சர்க்யூட் டயக்ராமில் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சில் ஒரு லோட் ரெசிஸ்டர்னு ஒன்று இருக்கும். அந்த லோட் ரெசிஸ்டரில் எவ்வளவு மேக்ஸிமமாக பவர் டெலிவர் ஆகுது அதை கண்டுபிடிக்கிறதுக்கான தியரம் தான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். இந்த தியரம் தெவினின் தியரம் மாதிரியே தான் இருக்கும். இன்னொன்று லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இதில் 6 ஸ்டெப்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணணும்னா, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பவர் டெலிவர் டு த லோடு. ஸோ இதில் எது லோடு? இதான் லோடு ரெசிஸ்டர், ஆர்எல்னு போட்டிருக்காங்க. இதான் லோடு ரெசிஸ்டர். இந்த லோடு ரெசிஸ்டரை முதல்ல ரிமூவ் பண்ணணும். அதான் ஸ்டெப் 1. ரிமூவ் லோட் ரெசிஸ்டார். இந்த ஆர்எல்ல ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? ரிமூவ் ஆர்எல். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன டயக்ராம் வரும்? இந்த டெர்மினல்ஸ் மட்டும்தான் வரும். PQ மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிடலாம். இப்போ நம்ம இந்த லோட் ரெசிஸ்டாரை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு இங்கே PQ மட்டும்தான் இருக்கும். இதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா, தெவினின் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். VTH என்ன கண்டுபிடிக்கணும்? தெவினியன் வோல்டேஜ். சரி, இந்த தெவினின் வோல்டேஜ் எங்கே இருக்கும்? இந்த PQ, இங்கே தான் இந்த தெவினின் வோல்டேஜ் இருக்கும். VTH இந்த இடத்துல தான் நம்ம தெவினின் வோல்டேஜை கண்டுபிடிப்போம். இந்த தெவினின் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இந்த லூப்புக்குள்ளே என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குங்களா? ஸோ இப்படி இந்த டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு ஐன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? அப்போது இந்த ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா நம்ம இந்த தெவினின் வோல்டேஜை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, முதல்ல இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஆர்டரில் போகிறதுனால இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? -4ன்னு எழுதணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் இருந்தாலே மைனஸ். ஸோ -4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இதில் என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது? ஐன்னு ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ -4I. அப்படியே இப்படி வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இது ப்ளஸ், இது மைனஸ். அப்போது இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரதுனால -20. இதில் என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது? ஐன்னு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டு எழுதணும். ப்ளஸ் 120. அவ்வளோதான், இதோட எண்டு முடிஞ்சு போச்சு. =0. நெக்ஸ்ட் -4I -20 என்ன வரும்? -24I. இந்த 120 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -120. மைனஸ் கேன்சல். I is equal to 120 divided by 24. ஸோ கேல்குலேட்டரில் டிவைட் பண்ணிடலாம். (120 divided by 24). எனக்கு ஆன்சர் 5 வருது. ஸோ 5 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? 5 ஆம்பியர் கரண்ட்டு இதுக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. சரி, இப்போ எனக்கு தெவினின் வோல்டேஜ் தான் வேணும். ஸோ தெவினின் வோல்டேஜ் VTH ஈக்குவல் டு, இந்த தெவினின் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ தெவினின் வோல்டேஜ் இங்கே தானே இருக்குது. இதுக்கு பேரலாக என்ன ரெசிஸ்டார் இருக்குது? 20 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது. இதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம்னா அதான் தெவினின் வோல்டேஜ். இப்போ 20 ஓம் ரெசிஸ்டார் கூட அந்த 20 ஓம் ரெசிஸ்டாரில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? I கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. இன்ட்டு I. ஸோ 20 இன்ட்டு ஐயோட வேல்யூ என்ன இருக்குது? 5. ஸோ 25 ஆர் 100. ஸோ 100 வோல்ட் தான் தெவினின் வோல்ட். ஸோ ஸ்டெப் 2 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்னா, தெவினின் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? தெவினின் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு முதல்ல ஸ்டெப் 1க்கு போயிடணும். ஸ்டெப் 1 போயிட்டு இந்த சர்க்யூட் டயக்ராம் எங்கெல்லாம் பேட்ரி இருக்கோ அதை ஷார்ட் பண்ணிடணும். அப்போ இதை ஷார்ட் பண்ணிடலாமா? இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணிடலாம். அப்போ நம்ம டயக்ராம் எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். ஸோ ஷார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், அவ்வளோதான். ஸோ 4 ஓம் 20 ஓம். 4 ஓம் ரெசிஸ்டார், 20 ohm resistor. அப்புறம் இங்கே டெர்மினல்ஸ் இருக்குது.
PQ 4 ohm 20 ohm. ஓகேங்களா? இப்போ இந்த 4 ohm 20 ohm எப்படி இருக்கு? parallel இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 4 into 20 divided by 4 plus 20. 4 20s are now 80. 20 plus 4 24. 80 by 24. 80 divided by 24. என்ன வருது? 3.333 வருது. 3.3333. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச தெவினின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ RTH equal to 3.3333 ஓம். ஸோ தெவினின் ரெசிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ணணும்னா தெவினின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம் வரையணும். தெவினின் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸோ ஒரு தெவினின் ஈக்குவலன்ட் சர்க்யூட்க்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ஒரு பேட்ரி. அப்புறம் இந்த பேட்ரி எடுத்துகிட்டு போய் தெவினின் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா லோட் ரெசிஸ்டர் நம்ம என்ன ரிமூவ் பண்ணணுமோ அந்த லோட் ரெசிஸ்டர் எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? சரி, தெவினின் வோல்டேஜ் என்ன கண்டுபிடிச்சோம்? ஃப்ளோ ஆகுதுன்னு 100 வோல்ட். ஸோ இந்த இடத்துல 100 வோல்ட்டுன்னு எழுதிக்கலாம். 100 வோல்ட் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெசிஸ்டன்ஸ். தெவினின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 3.3333 ஓம். நெக்ஸ்ட் இதான் லோட் ரெசிஸ்டன்ஸ் RL. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் IL. இதில் தான் லோடு கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? லோடு கரண்ட்லாம் கண்டுபிடிச்சா நம்ம பவர்லாம் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஒரு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம்க்கு இங்கே தெவினின் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது? 3.333 இருக்குது இல்லையா? இதே ஆன்சர் தான் RLக்கும். அப்போ இந்த இடத்துல லோட் ரெசிஸ்டன்ஸும் என்ன தான் வரும்? 3.333. நீங்கள் தெவினின் ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அதான் லோட் ரெசிஸ்டன்ஸும். ஓகேங்களா? ஒரு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் படி. சரி, இப்போ டயக்ராம்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 என்ன பண்ண போகிறோன்னா லோடு கரண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இருக்குங்களா IL, அந்த லோடு கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். கரண்ட் ஃபார்முலா என்னது? V/R. ஸோ தெவினின் வோல்டேஜ் பை என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது? தெவினின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ப்ளஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது RL. ஓகேங்களா? ஸோ தெவினின் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது? 100 வோல்டேஜ் பை தெவினின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? ரெண்டுமே 3.33 தான். 3.3333 ப்ளஸ் 3.333 அவ்வளோதான். சரி, ஸோ 3.333 into 2 now the 6 point. So the value 6.666. So divide பண்ணிடலாமா? So 100 divided by 6.666 பண்ணா 15.0001 கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இதுதான் வந்து ஸ்டெப் 5. ஸோ கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும்? எவ்வளவு மேக்ஸிமம் பவர் வந்து இந்த லோட் ரெசிஸ்டரில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரி, அப்போது அது ஸ்டெப் 6. இதுதான் ஃபைனல் ஸ்டெப். மேக்ஸிமம் பவர் டெலிவர்ட். மேக்ஸிமம் பவர் டெலிவர்ட். சரி, பவர் ஃபார்முலா என்னது? P is equal to I² R. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம எதுக்கு பார்க்குறோம்? லோட் ரெசிஸ்டாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் இங்கே LL போட்டுக்குங்க. சரி, கரண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 15.001. அது ஸ்கொயர் பண்ணிக்கணும். 15.001 the whole square into load resistor RL எவ்வளோ இருக்குது? 3.3333. 3.3333. சரி, ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணிடலாம். 15.001 ஸோ 225.003 into 3.3333. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். into 3.333.
மல்டிப்ளை பண்ணால் 750.0024 பவரோட யூனிட் என்னது வாட். ஸோ இவ்வளவு பவர் தான் வந்து அந்த லோட் ரெசிஸ்டாரில் டெலிவர் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.